நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு மேம் அதுல? இல்லம்மா, அது பில்டப் இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அவர் நீதிமான், நீ என்ன தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம்மா. பொதுவாக பாருங்க, சம் ரிலிஜியன்ஸ்ல பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கு. சம் ரிலிஜியஸ்ல அந்த மாதிரி பிலீஃப் இல்லை. பட் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஹிந்துவிசம் வருது இல்லைங்களா? அப்ப இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கோம், அத்துணை பொறுப்புலையும் என்னென்ன நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் நீங்களும் மனுஷனா பிறந்திருக்கீங்க, நானும் மனுஷியா பிறந்திருக்கேன். ஆக இந்த நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பாரபட்சம் கிடையாது, கரிசனம் கிடையாது. நீ எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய கர்மாக்கள் செஞ்சிருப்ப பத்தியா, அதை 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதுக்கும் மேல சனி தசை அப்படின்னு வரும்போது அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படல அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது பில்டப் இல்லை, அவர் அந்த பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரிமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா, சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் நல்லதும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு, நம்ம செஞ்ச கெட்டதுக்கான பலனும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. அதனால அவரை பத்தின பயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம். கும்பராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். சனி என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் தரப்போகுது மேம்? கும்பம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட இருந்த பிரச்சனைகள்ல இருந்து நான் ஓஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன நான் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன், எனக்கு நான் சுவாசிக்கிறதுக்கான ஒரு கேப் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப கும்பம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஜென்ம சனியில இருந்தாங்க. ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இருக்கு ஆனா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரீம் இரிட்டபிலிட்டி இருந்துச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு, ஒரு மந்த நிலை இருந்துச்சு, என்ன பண்ணாலும் ஒரு குழப்பம் இருந்துச்சு, எதுலையுமே எனக்கு திருப்தி இல்லை. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு மனோ விஷயத்துல இருந்தாங்க, அதாவது மனசஞ்சலத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு பெருத்த ரிலீஃப்மா. இப்போ பாத்தீங்கன்னா சனி மீனத்துக்கு போயிருக்கிறதுனால இவங்களுக்கு 2ஆம் பாவம் மீனம், பாத சனியா இருக்காரு. 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க. அப்ப சனி பகவான் ஆல்மோஸ்ட் 75% பாத்தீங்கன்னா இவங்களை வறுத்து எடுத்துட்டு அவர் டயர்டா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு கிணறுனா முக்காவாசி கிணறு தாண்டிட்டாங்க. இருந்தாலும் சனிக்குன்னு உரிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம். சனி எப்பயுமே போனா போட்டோம் அப்படின்னு விட்டுற பிளானட் கிடையாது. அப்ப நீ எதுல கவனமா இருக்கணும்? பெரிய லெவல்ல கடன் வாங்காத, கடன் கொடுக்காத, ஆரோக்கியத்துல கவனம், உன்னோட வேலை செய்யற இடத்துல நீ ரொம்ப சின்சியர். இந்த 3 விஷயம் நீ பாத்தீங்கன்னா உன்னோட தாரக மந்திரமா எடுத்துக்கோ. எடுத்துக்கின அப்படின்னா சனி உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டான். ஜஸ்ட் ஒரு 10 to 25% தான், அதையும் கெடுக்க மாட்டான். அதுக்கும் மேல குரு பகவான் பாருங்க பயிற்சியாக போறாரு. 1/6/2026 இருந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலயும் நெகட்டிவ் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கும் மேல சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மற்றும் 12க்கு அதிபன், இவங்களோட ராசியாதிபனி சனி பகவான் தான். நீ என் புள்ள, நான் உன்னை பெருசா கெடுக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட். இப்ப ஒரு சிலர் கண்டிப்பா கமெண்ட்ல போடுவாங்க, என் புள்ள பெருசா கெடுக்க மாட்டேன்னு எங்களை எவ்வளவு கெடுத்தான்னு எங்களுக்கு தான் தெரியும். அவன் நீதிமான்மா, மத்தவங்களை வறுக்கிற மாதிரி உங்களை வறுக்க மாட்டான், ஆனா அதுவே உங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்போ 12ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன். நல்லா சாப்பிடுவாங்க, நிம்மதியா தூங்குவாங்க, மன ரீதியா இருந்து வந்த குழப்பம் மாறும். எங்கெங்கெல்லாம் வெளியே போகணும் ஆசைப்பட்டாங்க, ஒரு டூர் போறது, இல்லை ஒரு கோயிலுக்கு போறது, ஒரு புனித நதிகள்ல நீராடுறது, இப்படி நிறைய விஷயம் செய்வாங்க. சொத்து பத்து வாங்குறது, ஒரு ஃபிளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், என்னோட ஃபேமிலியில இருந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னா, என் நெஞ்சு மேல 4 பாறாங்கல் வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த 4த்தையும் இறக்கிட்டார் சனி. இறக்கிட்டு ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை தூக்கி நெஞ்சில வச்சிருக்காரு. முழுசும் போல, நெஞ்சில ஒரு பஞ்சு மூட்டை இருக்கு, லைட்டா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவரோட பார்வை 4, 8, 11 பாக்குதுமா. அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, அதனால நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தேன். அம்மானோட ஹெல்த் இஷ்யூஸ்ல இப்ப நல்லா இருக்காங்க. அம்மானோட ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. இன்னும் நான் பயங்கரமா அலைஞ்சு என்னால முடியல. இப்ப கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு. முதல்ல இருந்ததை விட இப்ப நான் கொஞ்சம் வசதியா இருக்கேன். முதல்ல நான் 2 வீலர்ல போயிருந்தேன், இப்ப கார்ல போயிட்டு இருக்கேன். முதல்ல சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் வாடகைக்கு இருந்தேன், இப்ப நான் ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் வாடகைக்கு இருக்கேன். ஏதோ ஒரு விதத்துல அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நீ கம்ஃபர்ட் கோடியா சம்பாதிக்கிறதும் உண்டு,
பெரிய லெவல்ல நீ வந்து பங்களா வாங்கின்னு போறதும் உண்டு. எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்குமா? அவங்க உங்க சுய ஜாதகத்தை போது அந்த பலன்கள் மாறுபடும். பட் கண்டிப்பா சுகம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 8ஆம் பாவத்தை பாக்குறாரு. எனக்கு மரபு வழி சொத்துக்கள் இருந்துச்சு. என்னோட ஹிடன் சீக்ரசிஸ்ல சீக்ரசியாவே இருக்கு. மரபு வழி சொத்துக்கள் என் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த ஹிடன் சீக்ரசிஸ் அப்படின்றதுமா இருக்கப்பட்டவங்களுக்கு. இல்லாத கும்பம் இதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. சில வரிகள் வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ். இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி 11ஆம் பாவத்தை பாக்குறாருமா. செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம். நான் தொழிலே இழுத்து மூடிடலாமான்னு யோசிச்சேன். இப்ப செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க. என்னோட அக்கா அண்ணன் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க. நான் என்னோட தொழில கொஞ்சம் ஆன்லைன்ல டிஜிட்டல் மீடியால கொண்டு போறேன். ஸோ எனக்கு நல்ல ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா விதத்துலயும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பெட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், நீங்க சொல்றதை பார்த்தா சில பேருக்கு வந்து வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு இந்த டைம் சொத்தை விற்கலாங்கிற ஐடியா கூட இருக்கும். இந்த டைம் அதுக்கு கரெக்டா இருக்குமா? வியாபாரம் பண்ணும் நீ ஆசைப்படுற, உனக்கு அது தேவையில்லாத ப்ராப்பர்ட்டி, அதை அடைச்சு, அதாவது வியாபாரத்தை அந்த சொத்தை நீ வியாபாரம் பண்ணி உனக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு வச்சுக்கோமா. வியாபாரம் பண்ணி நீ வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கலாம்னு நினைக்கிறேன். அழகா வியாபாரம் ஆகும். நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ரேட்டுக்கு வியாபாரம் ஆகும். புரியுதுங்களா? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன், தாராளமா நீ வந்து வாங்கலாம். இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே சனியே கொடுப்பான். கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஓகே மேம், எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும் மேம் அவங்க? கும்பம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னே ஒரு ஸ்பெசிபிக்கான கோயில் இருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கும்பேஸ்வரர் ஆலயத்தை போய் நம்ம ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தா நல்லது. போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புராதன கோயில் சொல்லுவாங்களா, 1000 வருஷம் பழமையான கோயில், 500 வருஷம் பழமையான கோயிலா இருந்தாலும், எந்த கோயிலா இருந்தாலும், இல்லைன்னா சுயம்பு ஈசன். அவங்கள பார்த்து சுயம்பு ஈசன்னா யாரும் வந்து செதுக்கிறது கிடையாது. அப்படியே வந்து தானா வந்து செடி மாதிரி முளைக்கும். அந்த ஈசனை போய் வழிபாடு பண்றது விசேஷ பலனை கொடுக்கும். ஓகே மேம், கண்டிப்பா மேம். நன்றி மேம். நன்றி.